பிரேசலான் நாள் 84 தியான பகுதி உபாகமும் 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரத்தினை வாசிப்போமானால் அதில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக என்பதாக சொல்லுகிறார். அது முற்காலத்தில் தங்களுக்கென்று அடிமைகளை வாங்குவது வழக்கமாக இருந்தது. அப்படி வாங்கப்பட்ட அடிமைகளை 6 வருஷம் தங்களுக்காக வேலை வாங்கிக் கொள்ளலாம், 7ஆம் வருஷமோ அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அதை மோசே இதில் நினைப்பூட்டுகிறார். இவைகள் நமக்கு எவைகளை வெளிப்படுத்துகிறது என்றால் 7 என்பது பூரணத்தை குறிக்கிறபடியினால் நாம் எந்த ஒரு மனிதனையும் அடிமைப்படுத்தாமல் எல்லா மனிதர்களையும் பூரணமாய் விடுதலையாய் செயல்பட அனுமதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. முற்காலத்தில் எதற்கு அடிமைகள் ஆவார்கள் என்றால், ஒருவன் பெருநிலத்தில் கடன் வாங்குவான் என்றால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகும். இப்படியே அநேகர் அடிமைகள் ஆனார்கள். அதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய ஜனங்கள் கடத்தில் நீ அதற்கான கிரயத்தை வாங்கலாம், ஆனால் உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வர வேண்டியதை உன் கை விட்டுவிட கடவுது என்பதாக சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் அல்லாதோரிடத்தில் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கலாமாம். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் கடன் வாங்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் சக மனிதன் அந்த கடனை வாங்காமல் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், எளியவன் உங்களுக்குள் இல்லாது இருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுந்தரிக்கப்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அதாவது தன்னிடத்தில் கடன் வாங்கின தன் சகோதரனுக்கு அவன் ஏழ்மை நிமித்தம் வாங்கினபடியினால் அவைகளை இவன் மன்னித்து விடுவான் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் கடன் கொடுத்தவனை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராம். அப்படின்னா நாம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்தில் கடன் கேட்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் நாம் திரும்ப அதை எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். மேலும் மோசே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்பதாக சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது, பிற மனிதர்களால் ஆளப்படக்கூடாது. மேலும் மோசே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கொடுப்பாயாக என்று சொல்லுகிறார். அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு நாம் கூடுமான மட்டும் உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமா? காரணம் என்னவென்றால், அவருடைய தேவைகளுக்கு நாம் கொடுத்து உதவுகளாய் காணப்பட வேண்டும். அவர்கள் நமக்கு பதில் செய்ய மாட்டார்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு ஏற்ற பதிலை தருவாராம். நாம் அப்படி ஏழ்மை நிமித்தம் கேட்கிறவர்களுக்கு கொடுக்காமல் நம் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது என்று மோசே சொல்லுகிறார். மேலும் மோசே, இருதயத்தில் பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து விடுதலை வருஷமாகி 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்தை பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அதாவது ஒரு ஏழ்மையான மனிதன் தன் சகோதரனிடத்தில் போய் தன் தேவைக்காக பணம் கேட்கும் பொழுது இவனிடத்தில் கொடுத்தால் அவன் திரும்பி தரமாட்டான் என்று சொல்லி கொடுக்க மறுத்து அந்த ஏழ்மையான சகோதரன் செல்வ செழிப்பாய் வாழுகிறவன் தனக்கு உதவி செய்யாதது நிமித்தம் கர்த்தர் நோக்கி முறையிடுவான் என்றால் அது பாவம் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் வாழ்ந்திருந்து நாம் செழிப்படையும் பொழுது நம் சகோதரர் நம் உறவினர்கள் யாராவது ஏழ்மையில் இருந்து அவர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்டு நாம் செய்யாவிட்டால், திராணி இருந்து நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டால் அவைகள் நமக்கு பாவமா இருக்குமாம். எனவே நாம் நம் உறவினர்கள் நம் குடும்பத்தினர் தன்னுடைய ஏழ்மை நிமித்தம் கேட்கும் பொழுது நம் கரத்தில் இருக்கும் என்றால் நாம் கொடுத்து உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் மோசே, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாது இருப்பதாக, அது நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரிகளிலும் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அதாவது நம்முடைய ஏழை சகோதரர் கேட்கும் பொழுது நாம் தாராளமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாம். அவர்கள் கொடுக்கும் பொழுது இந்த பணம் நமக்கு திரும்பி வராது என்று நாம் விசனமடைய கூடாதாம். காரணம், அவர்கள் நமக்கு ஒன்றும் தரமாட்டார்கள். ஆனால் நாம் அப்படி தாராளமாய் விசனம் இல்லாமல் கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் நமக்கு பூரண ஆசீர்வாதத்தை தருவாராம். எனவே நாம் தாராளமாய் கடன் கொடுப்போம். கர்த்தர் நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிப்பார். மேலும் கர்த்தர் தேசத்தில் எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாக திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்பதாக சொல்லுகிறார். அதாவது தேசத்தில் எளியவர்கள் நிச்சயமாய் இருப்பார்களாம்.
வேண்டாம், எனவே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாகவே தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் ஏழைகளுக்கு நாம் நம் கரத்தை திறக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாகும். மேலும் மோசே 7ஆம் வருஷத்தில் அடிமைகளை விடுதலையாக்கும் பொழுது அவர்களை வெறுமையே அனுப்பாமல் 6 வருஷம் சேவை செய்தபடியினால் அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின்படி எஜமானவன் கொடுத்து அனுப்ப வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அவன் அடிமை தானே, அடிமை இருந்து போக வேண்டும் என்று விடாமல் அடிமையா இருந்தாலும் அவன் அத்தனை காலம் பணி செய்ததற்கான கூலியை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டு மோசே அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அதில் மோசே ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவா என்பதாக சொல்லுகிறார். ஏன் இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் நினைக்கும்படி பஸ்காவை பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். அதாவது பஸ்கா பண்டி ஏன் ஆசரிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனதை நினைவு கூறும்படிக்கு ஆசரிக்க வேண்டுமாம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். அவைகள் ஒரு பாரம்பரியமாக நாம் கொண்டாடவில்லை. தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நினைவு கூறும்படிக்காக நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறும்படிக்காக புனித வெள்ளியை நாம் ஆசரிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் 3ஆம் நாள் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறும்படிக்காக உயிர்த்தெழுந்த ஞாயிறுவை நாம் ஆராதிக்கிறோம். இப்படி கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பண்டிகையும் பாரம்பரியத்திற்காக அல்ல, அவைகள் ஒவ்வொன்றும் நினைவு கூறுவதற்காக செய்கிறவைகள். கர்த்தரும் பஸ்காவை நினைவு கூறும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் மோசே உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு எகிப்திலே அடிமையா இருந்தது நினைத்து இந்த கட்டளையை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அதாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் மாத்திரம் சந்தோஷமாய் வாழ்கிறோம் என்று நினைக்காமல் நம்ம கீழ் பணி செய்கிறவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டுமா. அதே போல பரதேசிகள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளும் நம்மோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமாம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை குறித்து மட்டும் யோசித்துக் கொண்டிராமல் சூழ இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்தும் யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் பரதேசிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுமாய் இருந்தார்கள். மேலும் கர்த்தர் உன் களத்தில் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வாசலில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். கர்த்தர் கூடார பண்டிகை ஆசரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கட்டளையிட்டார். அவைகளையும் குடும்பமாய் மாத்திரமல்ல, பரதேசிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் அவர்களையும் சேர்த்து அவரோடு கூட மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமாம். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆசரிக்கிற எல்லா பண்டிகைகளிலும் நாம் மாத்திரம் புத்தாடை அணிந்து நாம் மாத்திரம் செலவழித்து மகிழ்ச்சியா இராமல் நம்மை சூழ இருக்கிற திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் விதவைகளையும் இல்லத்திற்கு அழைத்து அவர்களோடு கூட நாம் மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் மோசே, நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. அதாவது கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் நீதியை பின்பற்ற வேண்டுமாம். அப்படினால் நித்திய கானானை நாம் சுதந்திரிக்க தேவ பிள்ளைகளாகிய நாம் நம் வார்த்தையில் நம் செயலில் நம்முடைய கையின் பிரயாசத்தில் எல்லா விதத்திலும் நீதியை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நீதியை பின்பற்றினால் மாத்திரம்தான் நித்திய கானானை நாம் சுதந்திரிக்க முடியும். இறுதியாக மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். தேவனாகிய கர்த்தருக்கு என்று யாதொரு சிலையும் உருவாக்க வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறார். ஏன் சிலையை உண்டாக்க கூடாது என்றால் கர்த்தர் அவைகளை வெறுக்கிறாராம். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இயேசு கொப்பான சிலைகளையும் புகைப்படங்களையும் எது ஒன்றையும் நாம் உருவாக்காமல் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் உள்ளத்திற்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை வார்த்தையினால் அல்ல இருதயத்தினால் உணர்ந்து நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நாளும் நாம் சிலைகளை புகைப்படங்களை வணங்குகிறவர்களாய் காணப்படக்கூடாது. வாசித்த இந்த அதிகாரங்களின்படி ஜனங்களாகிய நாம் எந்த ஒரு மனிதனையும் அடிமை கொள்ள விரும்பாமல் நம்மிடத்தில் கடன் வாங்கினவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்து தன் தேவை நிமித்தம் கேட்பவர்களுக்கு நாம் கடன் கொடுத்து இக்கட்டில் நமக்கு கேட்கிறவர்களுக்கு நாம் கடன் கொடுக்க மறுக்காமல் கடன் கொடுக்கும் பொழுது தாராளமாயும் விசனம் இல்லாமலும் கொடுத்து ஒவ்வொரு பண்டிகைகளையும் நினைவு கூறும்படி ஆசரித்து கர்த்தருக்கென்று மனப்பூர்வ
மனப்பூர்வமாயும் தேவனம் கொடுத்த நம்முடைய தகுதியின் அடிப்படையிலும் உற்சாகமாய் காணிக்கை செலுத்தி நாம் மாத்திரம் அல்லாமல் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் பரதேசிகளையும் அழைத்து அவளோடு கூட நாம் ஒவ்வொரு பண்டிகையிலும் மகிழ்ச்சியாக கொண்டாடி நம்முடைய மரண பரியந்தம் நீதியை பின்பற்றி எந்த ஒரு விக்கிரகத்தையும் நம் இல்லத்தில் உருவாக்காமல் கர்த்தரையே நாம் ஆராதிப்போம். அப்படி நாம் செய்வோம் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நம் கையின் கிரியைகளும் நாம் செய்யும் எல்லா செயல்களையும் ஆசீர்வதிப்பார். நித்திய கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.